தமிழில் சொல்லியிருக்குது, என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். இந்த அர்த்தம் என்ன? நெருக்கப்பட்டான், கழுத்தை பிடிச்ச மாதிரி. பிரச்சனைகள் நெருக்கிடுச்சு. ஆனால் முடிவு என்ன? விசாலமான ஒரு இடத்துல உணர்ந்து கர்த்தர் நிறுத்துகிறார். நெருக்கத்திலிருந்து விடுதலை, சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, ஆசீர்வாதம் என்று விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினீர். இந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் விடுவித்து விட்டீர். ஆபத்துகள் இருந்தெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் விடுவித்து விட்டீர். விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர். Set my feet in a spacious place. ஸ்தோத்திரம். விசாலமான இடத்துல என்ன கொண்டு நிறுத்தினீர். முடிவு அதுதான். அருமையானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை நெருக்கப்பட்டது போல இருக்கலாம். பல நேரங்களில் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி இப்படி நார முடியாத அளவுக்கு போட்டு சூழ்நிலையில் நெருக்கிடுது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் விடுவிக்க வந்து விட்டார். விடுவிக்கிற தேவன் அவர். விசாலமான இடத்துக்கு கொண்டு வருவார். உங்களை நிச்சயமாக கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவர், விசாலமான இடத்துக்கு கொண்டு வருகிறவரை உம்மை துதிக்கிறோம். ஆகவேதான் உம்மை நம்புகிறோம். சங்கீதக்காரன் உம்மை நம்பினது போல நாங்களும் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். உலகத்தில் மக்கள் எதையோ நம்புகிறார்கள், அதையும் நம்புகிறார்கள், மனிதர்களை நம்புகிறார்கள், இதையும் நம்புகிறார்கள். நாங்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தின் மாயைகளை நம்புகிறதில்லை. உலகத்தில் இருக்கிற பல்வேறு காரியங்களை நம்புகிறதில்லை. நம்பிக்கை எதன் பேர்லேயும் வைக்கிறதில்லை. பேர்லேயே நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறதே. எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். மக்களை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுகிறபடி ஆளும் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக செபிக்கிறோம். சபையில் இதில் கலந்து கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். தூரத்தில் இருக்கிறவர்கள், வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், கர்த்தாவே, பல்வேறு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவளை வெட்கப்பட்டு போக விடமாட்டேன்.